ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 31. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா காரோனியா நம்பர் 733. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 01, பி போர்டில் 3, சி போர்டில் 5. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ஓகேவா? இது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம ரிசல்ட் எல்லாமே வந்து இந்த இயர்லி சார்ட்டு, அதே மாதிரி மந்த்லி வீக்லி எந்த சார்ட் படியுமே கம்பேரிஷன் இல்லை. எல்லாமே இந்த நவம்பர் மந்த்து மட்டும் மந்த்லி சார்ட். இந்த நவம்பர் மந்த் சார்ட் படியே நம்பர் கொடுத்துட்றாங்க. அதனால் நேற்று ரிசல்ட்டுக்கு தான் இந்த மெத்தட் எடுத்திருந்தேன், நவம்பர் மந்த் சார்ட் படி. இப்போ இங்கே 5 4 நம்பர் இருக்கா, அதுக்கு அடுத்து வந்தால் 3 வரலான்ட்டு 3 வந்து ஆல் போர்டில் எடுத்திருந்தேன். அதே மாதிரி 3 நேற்று 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பி போர்ட்லேயும் 3 தான், சி போர்ட்லேயும் 3 தான். ஓகேவா? 4 5 3, 5 4 3, இந்த இடத்துலையும் 3 5 4. இப்போ நேற்று ரிசல்ட் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லாம் 5 4 இருந்ததுனால, நேற்று ரிசல்ட் இல்லை, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் வந்து பி போர்டு மட்டும் 5 4ன்னு இருந்ததுனால நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 3ன்ற நம்பர் ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன். 3 தான் நேற்று ரிசல்ட்டில் ஆல் போர்டு, அதாவது பி போர்ட்லேயும் இருந்தது, சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்த நம்பர் 2வது மெத்தடில் எடுத்த நம்பர் எதுவும் பாஸ் ஆகலை. 9 0ன்னா அதுக்கடுத்து 0 1ன்னு 9 0 6, 9 0 7, 9 0 8, 9 0 9, 9 0 அதுக்கடுத்து 0 1 வரலான்னு சொல்லியிருந்தேன். இந்த 2வது மெத்தட் வந்து பாஸ் ஆகலை. அதே மாதிரி 3வது மெத்தட் வந்து பாஸ் ஆகிருந்தது. 3வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நவம்பர் மந்தில் 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 7 வருது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 8 7 இந்த இடத்துல, அதாவது 8 இருந்தால் 5 7 இந்த 2 நம்பர் வரும். இங்கே 8 7, இங்கே 8 5, இங்கே 8 5, இந்த இடத்துல 8 7. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு 048 தான். 8 இருக்கிறதுனால இன்றைக்கான நேற்று ரிசல்ட்லேயும் 5 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலான்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டுக்கு 7 பாஸ் ஆகிருந்தது. இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருந்தேன். நான் இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் ஆல் போர்டில் எடுத்த நம்பர் கரெக்டு தான். 3 தான் பி போர்ட்லேயும் எடுத்தேன், ஆல் போர்ட்லேயும் எடுத்தேன். 3 வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட், ஓகேவா? இன்னையோட முடியுது. இந்த சார்ட் மட்டுமே இது வரைக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாக எப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கோ அதை மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 733. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நவம்பர் மந்தில் 3 இருந்தால் 5ன்ற நம்பர் வருது. ஓகேவா? 3க்கு அடுத்த போர்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ, இல்லை எப்படி நீங்கள் ஓகேவா கிராஸில் கம்பேர் பண்ணிங்கனாலும் 3 இருந்தால் 5 வரும். இப்போது 733 நேற்றைய நம்பர். இதெல்லாம் நான் ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எழுதின நம்பர் தான். 735ன்னு ஒரு ரிசல்ட்டு 735. இங்கே 740 அதுக்கு அடுத்த நாள் 253. இங்கே 584 அதுக்கு அடுத்த நாள் 630. இங்கே 832 அதுக்கு அடுத்த நாள் 503 அதுக்கு அடுத்த நாள் 453. பார்த்தீங்கன்னா 7 5 3 இந்த இடத்துலையும் 5 3, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 5, இப்படி எடுத்திங்கனாலும் 3 5. இப்போ நேற்று ரிசல்ட்டு ஃபுல்லாகவே 7 3 3 மட்டும்தான். 5 வந்து நேற்று ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் கூட 5 எங்கேயும் இல்லை. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 வரலாம். இந்த நம்பர் வந்து நான் முதல்ல பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக நான் எடுத்த ஒரு மெத்தட் தான். இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டும் பாருங்கள். 7 நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5 வருது. ஓகேவா? இல்லை 3 பக்கத்தில் இருக்க போர்டோ எப்படி கம்பேர் பண்ணுறீங்கனாலும் 3 இருந்தால் அங்கே 5 இந்த நம்பர் இருக்கும். இங்கே வந்து இப்போ நேற்று நம்பரே 733 தான். ஓகேவா? 7 3 5 இந்த இடத்துல வந்து 7 5 3, இங்கே 5 3, இந்த இடத்துலையும் 5 3. இப்போது ஃபுல்லாகவே நேற்று 3 மட்டும் இருக்குது. 5ன்ற நம்பர் எங்கேயுமே நேற்றைய நம்பர் இல்லை, அதுக்கு முன்னாள் நம்பர்லேயும் இல்லை. அப்போ 5 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே அதே சார்ட் கம்பேரிஷன் தான். நேற்றைய நம்பரே வந்து ஃபுல்லாக 7 3 3. இதுக்கு அடுத்து வந்தால் 6 9, இந்த 2 நம்பரும் வரலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு நவம்பர் 1 2 3, ஓகேவா? இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 735, அதுக்கு அடுத்த நாள் 239, அதுக்கு அடுத்த நாள் 930. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 2 3 இந்த டேட்டில் பாஸ் ஆன ரிசல்ட்டு. 7 3 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்து 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 239ன்னு ஒரு ரிசல்ட்டு 3 9. இங்கே 938ன்னு ஒரு ரிசல்ட்டுனா 9 3. இப்போ இங்கே 630, அதுக்கடுத்து 500. இந்த இடத்துலையும் 3 6 5. இப்போ நேற்றைய நம்பர் 733. ஏற்கனவே 5 சொல்லிட்டேன். இதுக்கடுத்து வந்தால் 6 9. இந்த 2 நம்பர்லேருந்தும் ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துடலாம். அதனால் 6 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 இருந்தால் 5 வரலான்ட்டு 5 வந்து பி போர்டில் எடுத்துட்டேன்.
இப்போ இந்த 2வது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 7, 3, 3 நேற்றைய நம்பர். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளில் ரிசல்ட் இருக்கும். 7, 3, 3 இருக்கும்போது அதுக்கடுத்து 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று 7, 3, 3 இருக்கிறதுனால நான் 6, 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துறேன். ஏன்னா ஒரு சில டைமில் 6ம் இறங்கும், இல்லைன்னா நம்பர் வந்து 3ன்ற நம்பரும் போர்டில் மாற்றி சேஞ்ச் ஆகி பாஸ் ஆகிடும். அதனால் 7, 3, 3 நம்பர் இருக்கிறதுனால 6, 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் தான். 3 மெத்தடுமே நவம்பர் மந்த் சார்ட் தான். நேற்று நம்பர் வந்து 733, பிசி போர்டு 3, 3ன்னு இருக்கும். இதே மாதிரி பிசி போர்டு சேமாக பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 500, இப்போ இதுக்கு அடுத்த ரிசல்ட் இங்கே 744. 500 பாஸ் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 829. 744 பாஸ் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 984. இப்போ நேற்று நம்பர் 733. இப்போ இங்கே பிசி போர்டில் ஒரே நம்பர் தான். இந்த இடத்துல 0, 0, 0னா 0. இந்த இடத்துல 4, 4னா 4. இப்போ 3, 3னா 3. 0 நம்பர் இருக்கும்போதே 0க்கு அடுத்த நம்பர் பாருங்கள். ஓகேவா? 0க்கு அடுத்த நம்பரே வந்து 9 இல்லைன்னா 1 வரும். இந்த 2 நம்பர்லேருந்து 0க்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டில் முடிஞ்சால் ஓகேவா, ஃபஸ்ட்டு 9ல் முடியலாம். 0க்கு அடுத்து வந்தால் 1ல் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? 9, 10 இல்லை நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மறுபடியும் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 0க்கு அடுத்த நம்பர் வந்து 1 இருக்கலாம், இல்லை 0க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 9 இருக்கலாம். இந்த 9, 1லேருந்து இங்கே 9 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 4, 4ன்னு இருக்கா? 4க்கு அடுத்த நம்பர் எடுத்திங்கன்னா 5, 4க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 4. இந்த 2 நம்பருமே இங்கே அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கும். 5, 4. இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 733. 3க்கு அடுத்து இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 4, 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 2. அப்போ 4, 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வந்துடலாம். அதனால் 4, 2 இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இதை நீங்கள் ஜென்ரலாக கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். நேற்றைய நம்பர் வந்து ஃபுல்லாக விசி போர்டில் 3, 3ன்னு இருந்தது. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து பிசி போர்டில் சேமாக பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த மந்தில் 2 செட்டு ரிசல்ட்டு தான். 500 1, 744 1. இங்கே பிசி போர்டில் 0, 0ன்னு இருக்கும். இந்த பிசி போர்டில் 4, 4ன்னு இருக்கும். இப்போ பிசி போர்டில் 3, 3ன்னு இருக்குது. 0, 0ன்னு இருக்கும்போது 0க்கு அடுத்த நம்பர் 9, இல்லை 0க்கு முன்னாடி இருக்க 0க்கு அடுத்த நம்பர் 1, 0க்கு முன்னாடி இருக்க நம்பர் 9. 9, 1லேருந்து இங்கே 9 வந்திருக்கலாம். இப்போ அடுத்து எந்த செட்டு ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் 4, 4 நம்பர் இருக்கும். 4க்கு அடுத்த நம்பர் 5, 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 3. நான் இங்கே வந்து 4ன்னு எழுதிட்டுருப்பேன். இப்போ இங்கே 4க்கு அடுத்த நம்பர் வந்து 5, 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 3. இந்த 5, 3லேருந்து 5 மட்டுமாவது இங்கே இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 733. 3க்கு அடுத்த நம்பர் 4, 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2. அப்போ 4, 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 4வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் வந்து இது வீக்லி சார்ட் படி எடுத்தால், ஆனால் இந்த மெத்தட் தேவையில்லை. ஓகேவா? இது ஃபுல்லாகவே இந்த நவம்பர் மந்த் சார்ட் படியே நம்பர் சொல்லிட்டேன். இந்த வீக்லி சார்ட் படி எடுத்திங்கனாலும் இது வந்து சம்ருதி சார்ட்டில் 90 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 2 வரும். 902, 902, இங்கேயே 902. இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் 190. 90 இருக்கிறதுனால 2 வரலான்னு இந்த மெத்தட் எடுத்திருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 மெத்தட்லேயே பார்த்துக்கிட்டிங்கனாலே இங்கேயே 2 வந்துடுச்சு. சி போர்டில் 4, 2. அதனால் இந்த மெத்தட் வேணாம். இப்போ நம்ம கம்பேரிஷனாக படி எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 6, 9, பி போர்டில் 5, சி போர்டில் 2, 4. பாக்ஸ் வந்து 682, 684, 982, 984. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 65, 95, பிசி 52, 54, ஏசி வந்து 62, 64, 92, 94. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்ல வர நம்பர் தான். ஏன்னா நான் வந்து இந்த வீக்லி சார்ட்டோ இல்லை இது வரைக்கும் பாஸ் ஆன இயர்லி சார்ட் வச்சு கம்பேரிஷன் வச்சேன்னா நம்பர் வரமாட்டேங்குது. அதனால் ஃபுல்லாகவே நவம்பர் மந்த்து சார்ட், இந்த மந்த்து சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா? இன்னையோட நவம்பர் மந்த் முடியுது. அதனால் இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொன்ன நம்பர் தான் இது எல்லாமே. இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணணும், இல்லை உங்கள் கம்பேரிஷனோட வேறு எதனா நம்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஓகேவா? 7, 3, 3 இருந்தால் 6, 9 வரலான்னு 6, 9 ஏ போர்டில் எடுத்தேன். 3 இருந்தால் அதுக்கு அடுத்து வர போர்டில் 5 வரலான்னு 5 பி போர்டில் எடுத்தேன். அதே மாதிரி பிசி போர்டு அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் இப்போ இங்கே 0, 0, 0க்கு அடுத்த நம்பர் 9, 4, 4, 4க்கு அடுத்த நம்பர் 5, இங்கே 3, 3, 3க்கு அடுத்த நம்பர் 4 இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த நம்பரும் சேர்த்து எடுத்திருப்பேன் 4, 2ன்னு. சி போர்டில் 4, 2. பாக்ஸ் 682, 684, 982, 984. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 65, 95, பிசி 52, 54, ஏசி வந்து 62, 64, 92, 94. இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.